தி டிபேட் என்ற பல்வேறு கண்ணோட்டங்களை ஆராயும் நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் இந்திய காப்பீட்டுத் துறையில் நடந்துள்ள ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம். அதாவது, ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு 66 வயது முதியவர் நள்ளிரவில் திடீரென மாரடைப்பு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஒரு மிகவும் பதற்றமான சூழ்நிலை அது. ஆமாம், மிகவும் பதற்றமான ஒன்று. ஆனால் மருத்துவமனைக்குச் சென்ற பிறகு அவருக்கு 65 வயது கடந்து விட்டதால் காப்பீடு மறுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! பல தசாப்தங்களாக இந்தியாவின் யதார்த்த நிலை இதுவாகத்தான் இருந்தது. உண்மைதான். அது ஒரு கடினமான நடைமுறை. 7க்குள் அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை நோக்கிய இந்த அதிரடியான விதிமுறைகளும் டிஜிட்டல் மயமாக்கலும் நுகர்வோரை முழுமையாக அதிகாரப்படுத்துமா? இதுதான் இன்றைய மைய கேள்வி. நுகர்வோர் பார்வையில் இந்த முன்னெடுப்புகள் ஒரு மாபெரும் புரட்சி என்பது என் நிலைப்பாடு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இந்த சீர்திருத்தங்களின் பின்னால் உள்ள அந்த நல்ல நோக்கத்தை முழுமையாக வரவேற்கிறேன். ஆனால் ஒரு நிதி கட்டமைப்பை உணர்ச்சிகளின் அடிப்படையில் மட்டும் நாம் மாற்றிவிட முடியாது என்பது என் நிலைப்பாடு. இந்த அதிரடி மாற்றங்கள் சந்தையின் அடிப்படை இயல்பை புறக்கணிக்கின்றன. இது அமைப்பு ரீதியான அபாயங்களையும், அதாவது சிஸ்டமிக் ரிஸ்க், மற்றும் நிறுவனங்களுக்கு தாங்க முடியாத அழுத்தத்தையும் உருவாக்கும் என்று நான் வாதிக்கிறேன். சரி, நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். முதலில் நுகர்வோர் உரிமைகள் எந்த அளவுக்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்போம். 65 வயது என்ற நுழைவு வரம்பை இப்போது நீக்கியுள்ளார்கள். முன்கூட்டியே இருக்கும் நோய்களுக்கான காத்திருப்பு காலத்தை 4 3 ஆண்டுகளாக குறைத்துள்ளார்கள். ஆம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மொரட்டோரியம், அதாவது தடைக்கால விதியை 5 ஆண்டுகளாக நிர்ணயித்துள்ளார்கள். அதாவது, ஒருவர் 5 ஆண்டுகள் தொடர்ந்து பிரீமியம் செலுத்திய பிறகு காப்பீட்டு நிறுவனம் ஏதோ ஒரு பழைய மருத்துவ காரணத்தை சொல்லி அவரது கிளைமை நிராகரிக்க முடியாது. ஆனா அது நிறுவனங்களுக்கு ஒரு நிமிடம், இதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். பல நிறுவனங்கள் 10 வருடங்களுக்கு முன் நோயாளிக்கு இருந்த லேசான ஆஸ்துமாவை காரணம் காட்டி இப்போது வந்த மாரடைப்புக்கான கிளைமை நிராகரித்த கதைகள் நமக்கு தெரியும். இந்த விதிமுறை ஆரம்பத்திலேயே நிறுவனங்களை சரியான முறையில் தரவுகளை சரிபார்க்க கட்டாயப்படுத்துகிறது. இது சாமானியர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் ஒரு புரட்சி இல்லையா? நீங்கள் சொல்லுவது தத்துவார்த்தமாக பார்த்தால் மிக சரியாக இருக்கிறது. ஆனால் நடைமுறை யதார்த்தம் வேறு. காப்பீட்டுத் துறை என்பது ஒரு ரிஸ்க் பூலிங் கணித அமைப்பு. முதியோர்களுக்கு நுழைவு வரம்பு இல்லை என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதில்தான் எனக்கு ஒரு தயக்கம். தயக்கமா? என்ன தயக்கம்? இப்போது முதியோர்களுக்கான பிரீமியம் உயர்வு ஆண்டுக்கு அதிகபட்சம் 10% மட்டுமே இருக்க வேண்டும் என ஒரு வரம்பு, அதாவது ஒரு கேப் வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? இதை ஒரு தண்ணீர் தொட்டியோடு ஒப்பிட்டு பாருங்கள். தண்ணீர் தொட்டியா? அது எப்படி? ஆமாம், காப்பீடு என்பது ஒரு தண்ணீர் தொட்டி போல. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் தண்ணீர், அதாவது பிரீமியம் ஊற்றுவோம். யாருக்கு அவசர தேவையோ அவர்கள் அதிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள். இப்போது வயதானவர்கள் மருத்துவ செலவு காரணமாக தொட்டியிலிருந்து 50 லிட்டர் தண்ணீரை எடுக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி. ஆனால் புதிய விதிமுறைப்படி அவர்கள் 10 லிட்டருக்கு உண்டான பணத்தை மட்டும்தான் செலுத்த வேண்டும். அப்படியானால் அந்த மீதமுள்ள 40 லிட்டருக்கான சுமை யார் தலையில் விழும்? ஓ, அது தொட்டியில் தண்ணீர் ஊற்றும் மற்றவர்கள் மீது, அதாவது இளைஞர்கள் மீது விழும் என்று சொல்கிறீர்கள். சரியாகச் சொன்னீர்கள். இதற்கு பெயர்தான் கிராஸ் சப்சிடைசேஷன். முதியவர்களுக்கான அந்த நிதிச்சுமை மறைமுகமாக 25-30 வயது இளம் பாலிசிதாரர்கள் மீது சுமத்தப்படும். அந்த இளைஞர், நான் ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறேன், எதற்கு அதிகம் பணம் கட்ட வேண்டும் என்று யோசித்து காப்பீடு வாங்குவதை தவிர்ப்பார். இதற்கு பெயர்தான் அட்வர்ஸ் செலக்ஷன். ஆனா இளைஞர்கள் காப்பீட்டின் அவசியத்தை இப்போ உணர்ந்து வருகிறார்கள். இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமானவர்கள் வெளியேறி அதிக ஆபத்துள்ளவர்கள், அதாவது ஹை ரிஸ்க் நபர்கள் மற்றும் உள்ளே இருந்தால் சில ஆண்டுகளில் அந்த தண்ணீர் தொக்கி முற்றிலுமாக காய்ந்து போகும். மேலும் மனநலம், HIV போன்ற நோயாளிகளுக்கும் காப்பீடு கட்டாயம் என்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் அதற்கான தரவு மதிப்பீடு, அதாவது அண்டர்ரைட்டிங் வழிமுறைகள் இன்னும் நம் சந்தையில் முதிர்ச்சி அடையவில்லை. நீங்கள் சொல்லும் அந்த அட்வர்ஸ் செலக்ஷன் லாஜிக் எனக்கு புரிகிறது. இளைஞர்கள் வெளியேறுவார்களோ என்ற அச்சம் நியாயமானதுதான். ஆனால் அதை தடுக்கத்தான் IRDAI சில அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. பீமா அஸ்பா, அதாவது பீமா ASBயை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
பங்குச்சந்தையில் நாம் ஐபிஓ வாங்குவோமே அதே போன்ற ஒரு அமைப்புதானே இது? அதேதான். முன்பு ஒரு பாலிசி வாங்கும்போது மொத்த பணத்தையும் நிறுவனத்திடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை பாலிசி நிராகரிக்கப்பட்டால் அந்த பணத்தை திரும்பப் பெற மாதக்கணக்கில் அலைய வேண்டும். இளைஞர்கள் இதனாலே காப்பீட்டை வெறுத்தார்கள். அது ஒரு நடைமுறை சிக்கல்தான். இப்போது பீமா அஸ்பா மூலம் பாலிசி அங்கீகரிக்கப்படும் வரை பணம் உங்கள் வங்கி கணக்கிலேயே முடக்கி வைக்கப்பட்டிருக்கும். பாலிசி உறுதியானால்தான் பணம் கழிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய நிம்மதி! அது மட்டுமல்ல, 2025 செப்டம்பர் முதல் ரீட்டெயில் காப்பீட்டு பிரீமியம்களுக்கு 18% ஜிஎஸ்டி விலக்கு அளிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜிஎஸ்டி விலக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணம் என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆஹா! 18% வரி மிச்சமாகிறது. அஸ்பா மூலம் பண பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த சலுகைகளை பார்த்து இளைஞர்கள் லட்சக்கணக்கில் காப்பீடு வாங்க வருவார்கள். அப்போது அந்த தண்ணீர் தொட்டியில் நிறைய தண்ணீர் ஊற்றப்படும். நீங்கள் பயப்படும் அந்த முதியவர்களின் சுமை தானாகவே சமனாகிவிடுமல்லவா? நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். சலுகைகள் ஆட்களை ஈர்க்கலாம். ஆனால் கட்டமைப்பு ரீதியான நடைமுறை சிக்கல்களைப் பற்றி நாம் கண்டிப்பாக பேச வேண்டும். உதாரணத்திற்கு மிகவும் கொண்டாடப்படும் அந்த 1 மணி நேர கிளைம் விதியை எடுத்துக்கொள்வோம். ஆஹா! அது ஒரு அற்புதமான திட்டம். கேட்பதற்கு அருமையாக இருக்கிறது. நோயாளி அனுமதிக்கப்பட்டவுடன் 1 மணி நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும். டிஸ்சார்ஜ் செய்யும்போது 3 மணி நேரத்தில் இறுதி ஒப்புதல் தர வேண்டும். ஆனால் நடைமுறையில் பழைய லெகசி மென்பொருட்களை பயன்படுத்தும் மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையே இது சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? அவசர சிகிச்சையின் போது 1 மணி நேரத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் தவறான புரிதல்களுக்கும் முறையான மதிப்பீடு இல்லாததால் அதிகப்படியான நிராகரிப்புகளுக்கும் வழிவகுக்காதா? எனக்கு இங்கே ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது. 1 மணி நேர கிளைம் சாத்தியமில்லை என்கிறீர்கள். ஆனால் என் பாட்டிக்கு சில வருடங்களுக்கு முன் அறுவை சிகிச்சை நடந்தபோது பல தாள்களை நிரப்ப வேண்டியிருந்தது, ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளை மெயில் அனுப்ப வேண்டியிருந்தது. இதையெல்லாம் இப்போது மனிதர்கள் செய்வதற்கு பதிலாக தொழில்நுட்பம் தானே செய்கிறது. தொழில்நுட்பம் செய்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு துல்லியமானது என்பதுதான் என் கேள்வி. இதனை நான் ஒரு உதாரணத்தோட விளக்குகிறேன். பீமா சுகம் மற்றும் நேஷனல் ஹெல்த் கிளைம் எக்ஸ்சேஞ்ச் ஆகியவற்றை இந்தியாவின் யுபிஐ புரட்சியுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஆரம்பத்தில் யுபிஐ கட்டமைப்பு குறித்தும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தான் இருந்தன. இன்று சாதாரண டீ கடையில் கூட நாம் ஸ்கேன் செய்து நொடிப்பொழுதில் பணம் செலுத்துகிறோம் அல்லவா? அதே மாயாஜாலத்தை தான் இங்கும் ஏஐ செய்யப்போகிறது. ஒரு நிமிடம். யுபிஐயையும் மருத்துவ காப்பீட்டையும் நாம் ஒன்றாக ஒப்பிட முடியாது. நான் இதை முழுமையாக சொல்லிவிடுகிறேன். இன்று கிரியாம்.ai, i3 சிஸ்டம்ஸ் போன்ற ஏஐ மென்பொருள்கள் களத்தில் உள்ளன. ஒரு மருத்துவர் கையில் கிறுக்கி எழுதும் குறிப்புகளை கூட ஓசிஆர் தொழில்நுட்பம் நொடிப்பொழுதில் டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றிவிடுகிறது. வீடியோ கேஒய்சி மூலம் மோசடிகளை உடனுக்குடன் கண்டுபிடிக்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் ஜைரா போன்ற ஏஐ செயலிகள் செட்ஸ்கோர் மூலம் பாலிசியின் சிக்கலான விதிமுறைகளை வாடிக்கையாளர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கின்றன. மனிதர்கள் செய்ய கடினமான தரவு பகுப்பாய்வை இந்த கருவிகள் சில நிமிடங்களில் மிக துல்லியமாக செய்கின்றன. அதனால் 1 மணி நேர விதி சாத்தியமே. நீங்கள் இந்த ஏஐ கருவிகளின் பெயர்களையும் அதன் வேகத்தையும் அழகாக பட்டியலிட்டீர்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல யுபிஐயும் மருத்துவமும் ஒன்றல்ல. இதிலுள்ள அடிப்படை வித்தியாசத்தை நான் விளக்குகிறேன். யுபிஐ என்பது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் சிஸ்டம். டிட்டர்மினிஸ்டிக் என்றால் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் 100 ரூபாய் அனுப்பினால் பெறுபவருக்கு சரியாக 100 ரூபாய் தான் போகும். எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் மருத்துவ காப்பீடு என்பது ப்ராபபிலிஸ்டிக், அதாவது மாறும் தன்மை உடையது. ஒருவருக்கு வரும் காய்ச்சலுக்கு 2 நாளில் குணமாகலாம். அதே காய்ச்சலுக்கு இன்னொருவருக்கு 10 நாளாகலாம். கூடவே வேறு சில தொற்றுகளும் வரலாம். இதையெல்லாம் ஒரு ஏஐ எப்படி 1 மணி நேரத்தில் துல்லியமாக கணிக்கும்? அது வெறும் அல்கோரிதம்களை மட்டுமே நம்பியிருக்கும். ஆனால் அல்கோரிதம்கள் மனிதர்களை விட துல்லியமானவை, வேகமானவை இல்லையா? துல்லியமானவைதான். ஆனால் அவற்றுக்கு மனித அனுதாபம், அதாவது அந்த ஹியூமன் டச் கிடையாது. காப்பீட்டுக்கு தேவையான மிக முக்கிய அம்சமே அதுதான். ஒரு ஏஐ கருவி நோயாளியின் ஃபைலை ஆராயும்போது பெயரில் ஒரு எழுத்துப் பிழை இருந்தாலோ அல்லது முந்தைய மருத்துவ வரலாற்றில் ஒரு சிறிய முரண்பாட்டை கண்டாலோ தர்க்கரீதியாக உடனடியாக அந்த கிளைமை நிராகரித்துவிடும். ஆனால் அதே இடத்தில் ஒரு மனித அதிகாரி இருந்தால் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு மருத்துவரிடம் பேசி முடிவெடுப்பார். தொழில்நுட்பத்தை அவசரமாக திணிப்பது நோயாளிகளை இயந்திரத்தனமாக அணுக வழிவகுக்கும்.
இந்த கருவிகள் முகவர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தலாம், ஆனால் அவசர நேரத்தில் நோயாளியை நடுத்தருவில் நிறுத்திவிடும் வாய்ப்புள்ளது. அந்த வாதம் என்னை முழுமையாக சம்மதிக்க வைக்கவில்லை. ஏனென்றால் ஏஐ என்பது மனிதர்களை முழுமையாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் உட்கார்வதற்காக அல்ல, மனிதர்களின் திறனை மேம்படுத்துவதற்காகவே அது பயன்படுத்தப்படுகிறது. எப்படி மேம்படுத்துகிறது? rdvadic.ai-இன் ஆல்ஃபிரட் போன்ற கருவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவை குருட்டுத்தனமாக நிராகரிப்பதில்லை, ஒரு நபரின் நிதி, சமூகம் மற்றும் ஆரோக்கிய தரவுகளை 360 டிகிரி கோணத்தில் ஆராய்ந்து ஆபத்து மதிப்பீட்டை செய்கின்றன. ஏஐ நிராகரிக்கும் சில கிளைம்களை மட்டும் மனித அதிகாரிகள் இறுதியாக சரிபார்க்கலாம். சரி, இந்த ஆட்டோமேஷன் பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளில் வேலை செய்யலாம். ஆனால் சாமானியர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களில் இது எப்படி உதவும்? அதுதான் மிக முக்கியமான புள்ளி. நீங்கள் ஏஐயை இயந்திரத்தனம் என்கிறீர்கள், ஆனால் இந்த ஏஐ செய்யும் செலவில்லாத தரவு மதிப்பீடு இருப்பதால்தான் காப்பீட்டுத் துறையின் அடுத்த மாபெரும் பாய்ச்சலான பீமா ட்ரினிட்டி சாத்தியமாகிறது. பீமா ட்ரினிட்டி, அதாவது அந்த 1500 ரூபாய் பாலிசி திட்டமா? ஆமா, வெறும் 1500 ரூபாய்க்கு ஆயுள், ஆரோக்கியம், விபத்து மற்றும் சொத்து ஆகிய அனைத்திற்கும் பாதுகாப்பு தரும் பீமா விஸ்டார் என்ற பாலிசியை ஒரு கிராமத்தில் இருக்கும் விவசாயிக்கு நம்மால் கொடுக்க முடிகிறது என்றால் அதற்கு இந்த டிஜிட்டல் கட்டமைப்புகள் தான் காரணம். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. இதை கிராமங்களில் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க பீமா வாஹக் என்ற பெயரில் பெண்களை பயன்படுத்துகிறார்கள். இது காப்பீட்டுத் துறையில் ஒரு மாபெரும் ஊடுருவலை ஏற்படுத்தப் போகிறது. பீமா விஸ்தார் திட்டம் காகிதத்தில் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாக தெரிகிறது. ஆனால் நிதித்துறையில் கலப்பு காப்பீட்டு தயாரிப்புகள், அதாவது காம்போசிட் ப்ராடக்ட்ஸ் என்பது ஒரு சிக்கலான வலை. ஆயுள் காப்பீட்டுக்கு நீண்ட கால மூலதனம் தேவை, விபத்து அல்லது மருத்துவ காப்பீட்டுக்கு குறுகிய கால மூலதனம் தேவை. ஆமாம், இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. இரண்டையும் ஒரே திட்டத்தில் நிர்வகிப்பது கணக்கீட்டு ரீதியாக மிகப்பெரிய சவால். இது ஒருபுறம் இருக்கட்டும், கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு பாலிசியை விற்றுவிட்டு அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைந்துவிட்டோம் என்று சொல்வதில் என்ன பயன்? ஏன் பயனில்ல? அவர்களுக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பு கிடைக்கிறது அல்லவா? வெறும் காகிதத்தில் உள்ள பாதுகாப்பு தான் அது. அந்த விவசாயிக்கு விபத்து நடந்தால் தரமான நெட்வொர்க் மருத்துவமனைகள் கிராமங்களில் எங்கே இருக்கின்றன? மருத்துவ கட்டமைப்பே இல்லாத ஒரு கிராமத்தில் பாலிசியை மட்டும் விற்றுவிட்டால் அந்த நோயாளி பணமில்லா சிகிச்சையை எங்கு சென்று பெறுவார்? முதலில் மருத்துவ கட்டமைப்பை உருவாக்காமல் காப்பீட்டை மட்டும் திணிப்பது குதிரைக்கு முன் வண்டியை பூட்டுவது போலாகும். நான் அப்படி நினைக்கவில்லை. கட்டமைப்பு ஒரே நாளில் உருவாகிவிடாது. ஆனால் கிராமப்புறங்களுக்குள் காப்பீட்டு பணம் உள்ளே நுழையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பணப்புழக்கத்தை நம்பி பெரிய தனியார் மருத்துவமனைகளும் கிராமங்களை நோக்கி தங்கள் கிளைகளை திறக்கத் தொடங்கும். தேவைதான் விநியோகத்தை உருவாக்கும். இது நடப்பதற்கு பல ஆண்டுகளாகும். அதுவரை அந்த காப்பீட்டு நிறுவனங்களின் நிதிநிலை தாக்குப்பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாபெரும் விரிவாக்கத்தை தாங்குவதற்கு தேவையான நிதி பலம் நம்மிடம் உள்ளது. வெளிநாட்டு மறுகாப்பீட்டு நிறுவனங்களுக்கான மூலதன தேவை 100 கோடியிலிருந்து 50 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மறுகாப்பீட்டு மூலதனம், அதாவது குளோபல் ரீஇன்சூரன்ஸ் கேபிட்டல் 2024இல் $625 பில்லியன் தொட்டுள்ளது. ஆக நிதி ரீதியாக எந்த சிக்கலும் வராது. அந்த 625 பில்லியன் மறுகாப்பீட்டு மூலதனம் என்ற அறிக்கையை நானும் படித்தேன். ஆனால் அதே அறிக்கையில் உள்ள இன்னொரு அதிர்ச்சியான தரவை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இயற்கை பேரிடர் இழப்புகள், அதாவது நாட்கேட் லாசஸ், உலகளவில் ஆண்டுக்கு சராசரியாக $151 பில்லியன் தொற்றுள்ளன. அது உலகளாவிய தரவுதானே. நம்முடைய சந்தைக்கு அது. இந்தியாவிலும் அதே நிலைதான். சமீபத்திய ஆண்டுகளில் சென்னை வெள்ளம், வட மாநிலங்களில் புயல், நிலச்சரிவு என இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. பீமா விஸ்தார் திட்டத்தில் சொத்து காப்பீடும் அடங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு பெருவெள்ளம் வந்தால் ஒட்டுமொத்த கிளைம்களையும் கொடுக்க முடியாம நிறுவனங்கள் தத்தளிக்கும். ஆனால் அதற்காக காப்பீட்டு திட்டங்களை விரிவுபடுத்தாமல் இருக்க முடியுமா? நாம் எதையாவது செய்தாக வேண்டுமல்லவா? நான் விரிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேகத்தை குறைத்து ஆழமாக பரிசீலித்து செயல்பட வேண்டும் என்கிறேன். அது மட்டுமல்ல, IFRS 17, அதாவது IFRS 17 போன்ற புதிய கணக்கீட்டு முறைகள் விரைவில் இந்தியாவிலும் கட்டாயமாக்கப்பட உள்ளன. IFRS 17 வந்தா காப்பீட்டுத் துறைக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துடும்?
இதுவரை நிறுவனங்கள் தாங்கள் விற்கும் பாலிசிகளுக்கான லாபத்தை உடனுக்குடன் கணக்கில் காட்டிக் கொண்டிருந்தன. ஆனால் புதிய விதிமுறைப்படி எதிர்காலத்தில் வரக்கூடிய இழப்புகளையும் முன்கூட்டியே கணக்கிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வெளிப்படையாக காட்ட வேண்டும். நீங்கள் சொன்ன குறைந்த பிரீமியம் பாலிசிகள், முதியோர்களுக்கான கேப், இதையெல்லாம் கணக்கிட்டால் நிறுவனங்களின் லாபம் அடி பாதாளத்திற்கு செல்லும். அதனாலதான் சொல்கிறேன், கொள்கை மாற்றங்கள் அவசியமே, ஆனால் அதை செயல்படுத்தும் வேகம் ஆபத்தானது. உங்களின் இந்த நிதி சார்ந்த எச்சரிக்கைகள் மிக ஆழமானவை. சரி, நாம் விவாதத்தின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். என்னுடைய நிலைப்பாட்டை நான் மீண்டும் தெளிவாக முன்வைக்கிறேன். IRGAIயின் இந்த முன்னெடுப்புகள் 65 வயது வரம்பு நீக்கம், 5 ஆண்டு தடைக்காலம், 1 மணி நேர கிளைம், பீமா அஸ்பா மற்றும் பீமா ட்ரினிட்டி ஆகியவை பல தசாப்தங்களாக காப்பீட்டு நிறுவனங்களின் தயவில் இருந்த சாமானிய மக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளன. தொழில்நுட்பமும் டிஜிட்டல் கட்டமைப்புகளும் நீங்கள் சொல்லும் அந்த நடைமுறை சிக்கல்களை மிக விரைவாகவே தீர்த்துவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை மாற்றங்கள் அவசியமே என்பதில் எனக்கும் மாற்று கருத்தில்ல. டிஜிட்டல் மற்றும் AI தொழில்நுட்பங்கள் காப்பீட்டுத் துறையை மறுவடிவமைப்பு செய்யும் என்ற புள்ளியில் நீங்களும் நானும் முழுமையாக ஒன்றிணைகிறோம். ஆமா, கண்டிப்பா. ஆனால் யதார்த்தத்தை நாம் மறக்கக்கூடாது. எந்த ஒரு நிதி அமைப்பிலும் அனைவருக்குமான சலுகை என்பது எங்கோ ஒரு மூலையில் யாருக்கோ ஒருவருக்கு சுமையாக மாறும். அட்வர்ஸ் செலக்ஷன், புதிய கணக்கீட்டு முறைகளின் அழுத்தம் மற்றும் நெட்வொர்க் மருத்துவமனைகளின் பற்றாக்குறை ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் இந்த அதிரடி மாற்றங்களை ஒரே நேரத்தில் சந்தையில் திணிப்பது சவாலானது. காப்பீடு என்பது ஒரு நிதி அறிவியல். அதை வெறும் உணர்ச்சிகளால் கட்டமைக்க முடியாது. மிகச் சிறப்பான தர்க்க ரீதியான வாதங்களை முன்வைத்தீர்கள். இந்த மாபெரும் சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கு சாதகமான வரலாற்று புரட்சியா அல்லது சந்தையின் நிலைத்தன்மையை குலைக்கும் அமைப்பு ரீதியான சவாலா? இதை ஒரு முடிவாக அறிவிக்காமல் நமது நேயர்களின் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறோம். இந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்களே மேலும் ஆராய்ந்து பாருங்கள். புதிய தொழில்நுட்ப தூண்கள் இந்த மாபெரும் கட்டமைப்பை தாங்கி பிடிக்குமா என்பதை காலம்தான் உறுதி செய்யும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான விவாதத்தில் சந்திப்போம். நன்றி.